ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே தனுசு ராசிக்கு பார்க்கல, தனுசு லக்னத்துக்கு தான் பலன் பார்க்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இங்கே நம்ம பார்க்கக்கூடியது லக்னம் மட்டும்தான். ஆக எல்லாருக்கும் ராசி பலன் தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னங்கிறது தெரியும், நிறைய பேருக்கு தெரியலை. முதல்ல உங்கள் லக்னம் என்னான்னு தெரிஞ்சுக்கங்க. லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில். ராசி பொதுவான பலன், லக்னம் துல்லியமான பலன். லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு. ராசி பலன் என்பது கோச்சாரத்தினால் ஏற்படக்கூடிய பலன். இங்கே தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அது சனிக்கிழமை அன்றைக்கி நைட்டு சுமார் ஒரு 9:43 இது வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு வர்றார். பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சி நடத்திட்டிங்கன்னா சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த வருஷம் அவருடைய பயிற்சி பார்த்திங்கன்னா 2 வருஷம் 2 மாதம் மட்டும்தான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஏற்கனவே அங்கே மீன ராசியில் போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு சனி பகவான் பலன் செய்ய போகிறார். பொதுவாக கிரகங்களுக்கு பார்வை இருக்குது, இங்கே சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. அப்படி பார்க்குற போது சனி பகவான் இது வரைக்கும் உங்கள் தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் லக்னத்தையே பார்க்குறார். இந்த ஆக சனி இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பலன், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அவரால் என்ன நன்மை முக்கியமாக நடக்க போகுதுங்கிறத பார்க்குறோம். அவரால் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு கிரகம் நன்மையை செய்துன்னா அதே கிரகம் நமக்கு தீமையும் செய்யும். இந்த அடிப்படையை மறந்துடாதீங்க. இது எல்லா கிரகங்களுக்கும் உள்ள சுபாவம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது முதல்ல அவரால் ஏற்படக்கூடிய நன்மை, உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக 4ஆம் இடம் அப்படின்னாலே இது வரைக்கும் வாழ்க்கையில் நமக்குன்னு சொந்தமாக இடம் இல்லை, அல்ல நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் நான் சொன்ன அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, மூவபிள் இம்மூவபிள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலங்களில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அடுத்தபடியாக யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ, இது வரைக்கும் விவசாயத்தில் பெருசாக லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பது இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு லாபம் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். அடுத்தபடியாக யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, பொதுவாகவே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறோம், 2 தான். யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல உற்பத்திக்கு தந்த விலை கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதை சனி பகவான் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அடுத்தபடியாக அவருடைய பார்வை உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு விழுகுது. இதுதான் பெரிய விஷயம். 6ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் கடந்த காலத்தில் வேலையை தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை உண்டு. நான் நல்ல சர்வீஸில் இருந்தேன், திடீர்னு வேலை போயிடுச்சு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் ஜாப் சனி பகவான் கொடுப்பார். நான் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீ வேலையை விட்டே தூக்கிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை இருக்குது. ஆல்ரெடி நான் நல்ல வேலையில் இருந்தேன், எனக்கு வயசாகிடுச்சு அதனால் வேலை போயிடுச்சு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, சனினாலே ஓல்டுன்னு அர்த்தம், ஏஜ்டுன்னு அர்த்தம். அதனால் எனக்கு வயசாக போயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் வயது, உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த வேலை சம்பளம் கண்டிப்பாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க, குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி,
ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எனி எம்என்சியில் அல்லது ரெப்யூட்டட் கன்சர்னில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீங்கள் யாருமே சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். சனி தன்னுடைய காலகட்டங்களில் உழைப்பின் மூலமாக வருமானத்தை உங்களுக்கு பெருக்குவார். என்ன உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார், அவ்வளோதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் வேலையில் நீங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை அடைவதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் வரணும்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இருக்கும். இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ வராதவங்களுக்கு வரும். எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேலையில் எவ்வளோக்கு ஃபையாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், நான் செலக்ட் ஆவேனா பாஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அடிக்கடி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், செலக்ட் ஆவேனா அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ வேலையில் உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம், வேலையின் மூலமாக வருமானம், வேலையின் மூலமாக உங்களுக்கு அந்தஸ்து, புகழ், இது அத்தனையுமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கும். பெரிய லெவலில் நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், பெரிய லெவலில் ஹை லெவலில் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லோன் வாங்கி தான் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் சொத்து வாங்கணும்னு சொன்னீங்க, வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் லோன் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில் ஃபுல்ஃபில் ஆகும். எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்களுக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கு, வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது. நல்ல லேபர்ஸ், நான் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், இது வரைக்கும் என் லைஃப்பில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். இது அத்தனையுமே உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டு. அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்களோ, பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறேன், அல்லது பட்டம், பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்குறேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த காலங்களில் பெரியவர்கள், பெரிய மனிதர்களுடைய நட்பு, உதவி கிடைக்கும். அரசாங்கத்தால் நன்மை, அது இந்திய கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு அரசாங்கமாக இருக்கலாம், எந்த அரசாங்கத்தாலும் உங்களுக்கு நன்மை. அடுத்தபடியாக உங்களுடைய லக்னத்தை அவர் பார்க்குறார் சனி பகவான். சனி பகவான் லக்னத்தை பார்த்தாலே உங்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாருங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். இது அத்தனையுமே சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இனி அவரால் நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அவர் 4ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். 4ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவு, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. அடுத்தபடியாக அவங்க அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். எல்லா விதத்துலையுமே நம்ம ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் முதல்ல சொன்ன உயர்ந்த பதவி, உயர்ந்த பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும், பட் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்த மாதிரியான சூழ்நிலைகள் இது இருக்கும். அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப், அன்சாட்டிஸ்ஃபைட் பிஸ்னஸ், இது ரெண்டையும் நீங்கள் மனசை மாற்றுங்க. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் இஸ் எ கிரானிக் டிசீஸ். யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத நோய் இருக்குது, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நோய் இருக்கும். மருந்து, மாத்திரை, மெடிசன் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கூட சில நோய்களுக்கு அக்ரவேட் ஆகும், நோயுடைய தன்மை கூடும். அதனால் இந்த காலங்களில் மெடிசன்ஸை பெரிய லெவலில், ஹை லெவலில் எடுக்க வேண்டியிருக்கோம். எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டாலும் நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுலேயும் உங்களுக்கு சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம், அடி வயிற்றில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இஎன்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த பயிற்சி முழுவதுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். இது ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம்.
நான் முதல்ல சொன்னேன், லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. லோனுமே ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வாங்குங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் நிறையா அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைக்கும். ஸோ மன வாழ்க்கை உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் என்பது இருக்குது. பெரிய லெவலில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். சுமாராக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்க, லாபம் சுமார். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள். எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. ஆக இவ்வளவு பிரச்சனைகளையும் உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பும் அவரால் உண்டு. இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் மீண்டு வருவது முதல்ல பார்க்குறோம். முதல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. அடுத்தபடியாக உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை வழிபாடு பண்ணுங்கள். இந்த பயிற்சி முழுவதுமே சிவாலயங்களுக்கு அடிக்கடி போங்க, சிவ தரிசனம் பண்ணுங்கள், சிவனுக்கு அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் தன்வந்திரி இருக்காரோ, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை, நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பயிற்சி முழுவதுமே சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.